அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் போடாத தால்ச்சா செய்கிறோம். காரம் இல்லாமல் எங்கள் வீட்டு தால்ச்சாவை பாருங்கள். எங்கள் சேனலை பார்த்து இது செய்யுங்க. கத்திரிக்காய் அரிஞ்சு பருப்பை களைஞ்சி மஞ்சத்தூள் ஒண்டி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடணும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு குக்கரில் வந்து நாங்கள் வந்து சட்டிலையும் தாளித்து வச்சுக்கலாம். அதை வந்து எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பட்டை போட்டுட்டு ஏலக்காய் பட்டை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிக்கிட்டு வதங்கி வரும்போது இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு வெறும் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி வரும்போது தக்காளி போட்டுட்டு தக்காளியும் வதங்கி வரணும். வதங்கி வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும் அந்த தால்ச்சாவில். ஏன்னா மட்டன் போடாமல் செய்கிறோம்ல, அதனால் தால்ச்சாவில் வந்து இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அந்த நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பூசணிக்காய் கட் பண்ணும்போது நல்லா தோலோடு போடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் வந்து அந்த இது வந்து தால்ச்சாவில் வந்து நல்லா செஞ்சு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் ஒண்டி போடுங்க. வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா காரம் கம்மியாக இருக்கணும் தால்ச்சாவில், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதங்கி வந்த உடனே மல்லித்தூள் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுருங்க. 3 ஸ்பூன் போட்டு நல்லா இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. வெந்து வரும்போது கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரும்போது பூசணிக்காயை போட்டுருங்க. அரை வேக்காடு வேகும்போது பூசணிக்காயை போட்டுட்டு, இல்லைன்னா வெறும் தனியாத்தூள் போட மாட்டோம். அதில் வந்து வெறும் தனியா, சீரகம், சோம்பு, கசகசாவை வறுத்து அதில் போட்டு நாங்கள் அரைச்சி மஞ்சள் கட்டி போட்டு நாங்கள் அரைச்சி அதை தனியாக வச்சுப்போம். அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். தனியாத்தூள்னால் நீங்கள் வெறும் தனியாத்தூள்னு நினச்சிக்காதீங்க, அதுதான் சொல்லி காமிக்கிறேன் வீட்டில் எல்லாருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் அதை புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. புளிப்புக்கு தக்கன போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வேக விட்டுருங்க. வெந்து வரும்போது நல்லா வெந்து வருதான்னு வெந்துட்ட உடனே பருப்பை கடைஞ்சி வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி பருப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா பூசணிக்காய் வந்து காய் வெந்துடணும். கத்திரிக்காய் வெந்தோடனே தான் பூசணிக்காய் போடணும். போட்டு அந்த விசில் போடாமல் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த ஆவிலே வெந்துடும் அந்த பூசணிக்காய். வெந்தோடனே பருப்பை ஊற்றிடுங்க. பருப்பை ஊற்றிட்ட உடனே அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. பருப்பை கிளறி புளியும் பருப்பு எல்லாம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டும். சலன்னு கொதித்த உடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பச்சை மிளகா கீரி போடணும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு நல்லா கொதித்து பிரிஞ்சி இலை இல்லை வீட்டில், அதனால் வந்து நான் இந்த தால்ச்சாக்கு போடலை. அதனால் நீங்கள் பிரிஞ்சி இலை ஒரு 3 போட்டுக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வெறும் அது ஒண்டி போட்டுருங்க. அது போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த தால்ச்சா வந்து நல்லாயிருக்கும். கடைசியில் வந்து வாசனையாக இருக்கும், நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பச்சை மிளகாலாம் வந்து இப்போ தான் போடணும். பருப்பில் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். புதினா, மல்லிக்கீரை வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த தால்ச்சாவில் கொதித்து இறக்கிட்டிங்கன்னா தால்ச்சா நல்லா ரெடியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.